Hello friends, Assalamu alaikum. Hope you all are doing good. ஒரு கப் மாவை யூஸ் பண்ணி ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான ஒரு புடிங் ரெசிபி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த ரெசிபி வந்து பெஷமல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரெஞ்ச் அண்ட் இட்டாலி இது ரெண்டு கண்ட்ரீஸ்லேயுமே வந்து நல்ல ஃபேமஸான ஒரு புடிங் ரெசிபி தான். சூப்பரான இந்த புடிங் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணணுன்னா வீடியோ லாஸ்ட்டாக கட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, லைக் பண்ணிக்கொள்ளுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த புடிங் ரெசிபியில் முதலாவது நம்ம கஸ்டர்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்வோம். இதில் ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க. இதில் 1/2 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் அதோடய சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ஆயில், கீ எதுவுமே வந்து இந்த ரெசிபிக்கு சூட் ஆகாது. ஸோ பட்டர் மட்டுமே இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வர டைமில் இதோட நம்ம மாவு சேர்த்துக்கொள்ள போகிறோம். மாவோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து 1 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே வந்து இந்த பட்டரோடு சேர்த்துக்கொள்வோம். மாவு வந்து பட்டரோடு சேர்த்த பின்னாடி கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவு நல்லா பிறண்டு வந்துடும். இதை வந்து ஒரு நிமிஷம் மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு நிமிஷம் இந்த மாவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட நம்ம பால் சேர்த்துக்கொள்வோம். பாலோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 1 லிட்டர் எடுத்திருக்கேன். கப் மெஷர்மெண்ட்டில் சொல்லணுன்னா 4 கப்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பாலையுமே ஒரே டைமில் சேர்த்தோன்னா இந்த மாதிரி மாவு வந்து கொஞ்சம் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பால் எல்லாம் சேர்த்ததுக்கு பின்னாடி இந்த கஸ்டர்ட் மிக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டைமில் இருந்து கையை விடாமல் இந்த மிக்ஸை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த டைமில் ஃப்ளேமை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த கஸ்டர்ட் வந்து நல்லா ஹீட்டாகி வர டைமில் இதோட சுகர் சேர்த்துக்கொள்வோம். சுகர் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். ஸோ இதையுமே வந்து கையை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கொள்வோம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டர்டு வந்து நல்லாவே இறுகி வந்துடும், நல்லா திக்காகி வந்துடும். உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். சைட்ஸ் எல்லாமே வந்து பபுள் வாரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி பபுள் வாரத்துக்கு ஸ்டார்ட் ஆகின டைம்லேருந்து ஒரு நிமிஷம் மாதிரி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு நிமிஷம் கழித்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த டைமில் இந்த கஸ்டர்டுக்கு ஃப்ளேவருக்காக வேண்டி ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி வெண்ணிலா சேர்த்துக்கொள்வோம். நம்ம கஸ்டர்ட் வந்து ரெடி ஆகியாச்சு. இதை வந்து நம்ம சர்விங் கப்பு ஃபில் பண்ணிக்கொள்வோம். இந்த மாதிரி சின்ன கப்பு கூட உங்களுக்கு ஃபில் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி ஒரு பெரிய ட்ரே ஒன்று கூட ஃபில் பண்ணி உங்களுக்கு கட் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி கப்ஸு ஃபில் பண்ணும்போது அதில் ஒரு 3/4 வர அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த கஸ்டர்ட் கப்பு வந்து ஆறுறதுக்கு ஒரு சைடில் வச்சுட்டு இதுக்கான கேரமல் டாப்பிங்காக பார்த்துருவோம். ஒரு ஜாரில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. அதோடு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு ஒரு நல்ல மிக்ஸனை கொடுத்துட்டு இதோட சைடில் வச்சுருவோம். ஏன்னா நம்ம இதை கொஞ்சம் லேட்டாகி தான் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சுகரை வந்து கேரமல் பண்ணிடுவோம். ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பேன் முக்கியமாக தண்ணி எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். ஸோ இந்த பேனுக்கு வந்து 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த சுகரை ஸ்பூன் எதுவுமே விட்டு மிக்ஸ் பண்ணாமல் அது அப்படியே மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. இந்த சுகர் முக்கியமாக வந்து இந்த பேனில் இருக்கக்கூடிய சைட்ஸ் எல்லாமே வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்குது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைமில் ஸ்பூனை விட்டு அது ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சுகர் எல்லாமே வந்து மெல்ட் ஆக மறுக்காட்டியும் பார்த்துட்டு இருந்தோன்னா இந்த சுகர் கேரமல் வந்து நல்லா கசப்பாகிடும். ஸோ அதனால இந்த சைடில் இருக்கக்கூடிய பார்ட் மட்டும் இந்த கலர் சேஞ்ச் ஆகி வர டைமில் இந்த மாதிரி ஸ்பூனை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் இருக்கக்கூடிய சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கு பின்னாடி இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. சுகர் கட்டியல் எதுவுமே இல்லாமல் இந்த வாட்டரோட இந்த சுகர் எல்லாம் நல்லா கரையும் வரக்காட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இந்த மாதிரி சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு பின்னாடி நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் வாட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இதோட சேர்த்துக்கொள்வோம். முக்கியமாக இந்த கார்ன்ஃப்ளவர் வாட்டர் சேர்க்கும் போது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட சேர்த்துக்கொள்ளுங்க. கார்ன்ஃப்ளவர் வாட்டரை இந்த சுகர் சிரப்போட சேர்த்ததுக்கு பின்னாடி கண்டினியூஸாகவே வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கரமல் சோஸ் வந்து சூடாகி வர டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌனுக்கு இதில் கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி வந்துடும். இந்த கரமல் சோஸுக்கும் கொஞ்சம் சால்ட் சேர்த்தா தான் இதில் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் இதோடய சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த கரமல் சோஸுக்கு நம்ம கொஞ்சமாக தான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் இந்த சிரப் வந்து அந்தளவுக்கு திக்னஸாக வராது, கொஞ்சம் மீடியம் திக்னஸில் மாதிரி தான் வரும். ஸோ இந்த கரமல் சோஸ் ஒரு முறை நல்லா கொதிச்சு வந்துடுச்சுன்னா நம்ம கரமல் சோஸ் வந்து ரெடி ஆகிரும். ஸோ அந்த டைமில் ஸ்டவ்வில் வந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த டைமில் நம்ம கரமல் சோஸை வந்து நம்ம கஸ்டர்ட் கப்பில் ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்டு வந்து ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி கப்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு இந்த கப்ஸு கார்னிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பமானது சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கி வந்து நான் பிஸ்டாச்சோ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதையுமே கொஞ்சம் லைட்டாக பவுடர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த புடிங் கப்ஸை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த 2 லேயருமே வந்து நல்லா செட் ஆகி வந்துடும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கோல்டுறதுனால இந்த கப்ஸ் எதையுமே வந்து நான் சில் பண்ணலை. ஸோ இந்த ஃப்ரிட்ஜில் வைக்காததுனால உங்களுக்கு பார்க்கும்போது இந்த சிரப் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா இந்த கரமல் சோஸ் வந்து இந்த மாதிரி லிக்விடாக இருக்காமல் உங்களுக்கு லேயர் ஃபோம்லேயே வந்து அது நல்லா செட் ஆகிரும். நம்ம மாவு சேர்த்து செய்கிறதுனால இது டேஸ்ட் எப்படி இருக்குமோ தெரியான்னு கொஞ்சம் யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா நானுமே அப்படி யோசிச்சிருந்தேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை ட்ரை பண்ணதுக்கு பின்னாடி இதில் டேஸ்ட் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் கெஸ்ட் வர டைமுக்கு கூட இதை குயிக்காகவே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கான இந்த சூப்பரான புடிங் ரெசிபியை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். See you soon with another vlog. Thank you.